இப்ப ஏன் இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து என்ன போட்டுக்க சொல்றீங்க? அதை கேட்க நீ யார்? என் ஒய்ஃபுக்கு நான் எது வேணாலும் வாங்கிட்டு வருவேன். கொண்டா, நானே இந்த மோதிரத்தை மாட்டி விடுறேன். ஐயா, இது என்ன? அது பழைய மோதிரம். கேட்காதீங்க. நீங்க கொண்டு வந்த மோதிரத்தை இந்த கையில போட்டு விடுங்க. ஏன்? இத கழட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இன்னும் வரல. அந்த பிரபாகரை சந்திச்சு உன் பந்தயத்துல நீதான் ஜெயிச்சுட்ட, இந்த மோதிரன்னு கொடுக்கும் போதுதான் இத கழட்ட போறேன். சித்ரா, யாரோ ஒரு மனுஷன் எப்போ செய்த தவற இன்னுமா நீ மறக்கல? பிரபாகர் மனிதனே இல்ல, மனித உருவம் படைச்ச மிருகம். இத பாரு, அதெல்லாம் மறந்துடுறதுதான் நல்லது. காலப்போக்குல அவனுக்கும் நமக்கு ஏதாவது உறவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்போ இல்ல, நிச்சயமா ஏற்படாது. அப்படி உறவு ஏற்படக்கூடிய நிலைமை வந்தா என் பிணத்தை தான் பார்க்க முடியும். சித்ரா, பாம்பை விட ஒரு கொடிய பிராணியை படைக்கணும்னு ஆண்டவன் நினைச்சா அந்த படைப்பு தான் பிரபாகர். மோதிரம் போட்டு. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு நான் உனக்கு மோதிரம் கொடுக்கிறேன், எனக்கு நீ என்னைக்கு மோதிரம் கொடுக்க போறேன்னு நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்து. ஆசைய பாருங்க, ஆசையா. நீங்க தான் எனக்கு பரிசு தரணும், நான் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டியா? என்ன தவிர வேற எதையுமே தரமாட்டேன். கரி, சித்ரா கிட்ட முன்ன ஒரு பந்தயம் போட்டனே, இன்னும் அவ அதை மறக்கவே இல்லை. பிரபாகர் மேல இருக்கிற கெட்ட அபிப்பிராயம் அவளுக்கு மாறல. நீ கவலையப்படாத, எப்படியாவது சித்ரா மனசை மாத்தி பிரபாகர் மேல அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும்படியா செய்யறமா இல்லையா பாரு. எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. நீர்க்குமிழி மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு வெடிச்சு சதற போகுதோ. எந்த தலை மொட்டையோ? கோச்சுக்காத கோச்சுக்காத, என் தலைக்கே மொட்டை அடிச்சுக்கிறேன். போட்டேன். நம்பர் நோக்கணும், நம்பர் நோக்கணும். ஏன் கடந்து பறக்கிற? நமக்கு அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? அதிர்ஷ்டம் என்ற பின்னால் வரணும். வரும். நம்பரை சொல்லு. 87 87 88 88 90. நமக்கு அடுத்த சீட்டுக்கு பிரைஸ் வந்திருக்கு. ஐயோ, ஒரு நம்பர் பின்னால் போயல்லோ. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். அதிர்ஷ்டம் ஒன்றே பின்னால் வரும். யாருக்கு வேணும் லாட்டரி பிரைஸ்? செகண்ட் பிரைஸ் உண்டோ? நோக்க ஒரு பிரைஸும் கிடையாது. ஒரு நியூஸ். நியூஸோ? அமெரிக்காவில ஒரு விவாகரத்து கேஸ். விவாகரத்தா? எந்த விவாகரத்து? அமெரிக்காவில ஒருத்தர் ஒரு கொலை செஞ்சுட்டு 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கான். அந்த உண்மையை சொல்லாம மறைச்சு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அவளுக்கு அது தெரிஞ்சு போய் அவனை விவாகரத்து பண்ணிட்டா. டைவோர்ஸ். எந்த அநியாயம்! என்ன அநியாயம்? குத்தம் பண்ணிட்டு மறைச்சிருக்கான். இப்ப அவளுக்கு அது தெரிஞ்சு போச்சு, டைவோர்ஸ் பண்ணிட்டா. எந்த ஆயிலும் தாலி கட்டிய புருஷன் அல்ல. நாட்டுப்புறம் அமெரிக்காவில தாலி ஏது? மோதிரம் போட்ட புருஷன், அவ்வளவுதான். ஓ, மோதிரம் போட்ட புருஷன். எப்படி இருந்தா என்ன? பொய் சொல்லி இருந்தாலும் புருஷன் தன்னை பெண்ணென்ற தெய்வம். ஐடியா. எந்த ஐடியா? இந்த அமெரிக்கா கேஸ பத்தி சித்ரா கிட்ட பேசுவோம். அவளும் நீ சொன்ன மாதிரி தானே சொல்லுவா. நிச்சயமாயிட்டு. அப்போ பிரபாகர் விஷயத்திலே அவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சாலும் அவ கோச்சிக்க மாட்டா, அவனையே தெய்வமா நினைப்பா அப்படின்னு தானே அர்த்தம் ஆயிடும். அப்போ பிரபாகர் விஷயத்தை நைஸ் அவகிட்ட பூரா சொல்லி அவளை சமாதானப்படுத்திடலாம். எப்படி? பெஸ்ட் ஐடியா. எங்களோட தலையில் என்ன கூடையா? இல்ல, மூளை உண்டு. சித்திரவரா சித்திரவரா. ஆரம்பி. இதான் உலகிடாத. அந்த அமெரிக்கா பொண்ணு செஞ்சது கரெக்ட் இல்ல, தப்பு. இல்ல, கரெக்ட். தப்பு. சண்டை சித்திரே வர வரும். ஒண்ணு இல்ல. சும்மா உலகிட்டே இருந்தா எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்? என்ன தகராறு? வந்து அமெரிக்காவுல ஒரு விவாகரத்து கேஸ். ஒருத்தன் தான் செஞ்ச ஒரு கொலையை மறைச்சு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உண்மை அறிஞ்சவுடன் பொண்ணு ஆயாள விவாகரத்து செய்து. அமெரிக்கக்காரி பெண்ணே அல்ல, அவன் பொண்ணுதான். பேப்பர்ல போட்டோவே போட்டிருக்கான். நீங்க பேச வேண்டாம். இவதான்பா பொண்ணு. ஓ சித்ரே, நீ சொல்லு, பெண்ணு செய்தது சரியோ? கணவனை விவாகரத்து செய்யறது தப்புதான். எந்த நீங்கள் പറയുന്നത് என்ன சொல்லுது? அது எப்படி? அவன் அவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கானே. ஆமா, அதுவும் வாஸ்தவம் தான். அந்த மாதிரி உண்மையை மறைச்சவனோட எப்படி வாழ முடியும்? இது வந்து வாழலாமே. அமெரிக்கா வந்து புருஷன் வந்து தாலியை வந்து மோதிரம் வந்து வாழலாமே வாழலாமே. வாழலாம் இல்ல,
ஒரு பெண்ணை ஏமாத்துறவன் மனுஷனே இல்ல. சித்ரே, என்ன இருந்தாலும் கணவன் தன்னை தெய்வம். அயாளை எப்படி மறக்க முடியும்? கணவன் தெய்வம் தான். ஆனா பொய் சொல்லி ஏமாத்தி கணவன் ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கிறான். அவன் உண்மையிலேயே தெய்வம் இல்ல, அரக்க. என்ன டிஸ்கஷன்? யாரு தெய்வம், யாரு அரக்க? வாங்க, பேப்பர்ல ஒரு நியூஸ். ஒருத்தன் ஒரு பொண்ணை ஏமாத்தி தான் செய்த தவறையெல்லாம் மறைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு அவனை விவாகரத்து செய்துட்டான். அந்த பொண்ணு செஞ்சது தவறுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? அந்த மாதிரி தான் தவற மறைச்சவன் ஒரு ராட்சச பிறவியா தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னது தப்பா? அப்படின்னா உண்மை தெரிஞ்சா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு விவாகரத்து தான் முடிவா? அது மேல் நாட்டுல. நம்ம நாட்டுல இந்த மாதிரி சிக்கிக்கிட்ட பெண்களுக்கு தற்கொலையை தவிர வேற என்ன வழி இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? சில முட்டாள்கள் ஏன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். இங்க யார் முட்டாள்? ஞான் இல்ல. சித்திரைய முட்டாள்னு பாபு சொல்லாது. நீங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா இங்க யாரு முட்டாள்? ஏண்டா நீயா முட்டாள்? டிஸ்கஸ் பண்றதுக்கு உனக்கு வேற மேட்டரே கிடைக்கலையா? சும்மா வா. எந்தா நீங்களோட ஐடியா? வல்லிய பேப்பர் நியூஸ். பேசாம லாட்டரி சீட் நம்பர் பார்த்தோட விட்டுருக்கலாம். ஆமா, லாட்டரியில் உனக்கு 100 ரூபாய் பிரைஸ் விழுந்தா நீ என்ன செய்வேன்? 100 ரூபாய் ஒரு வாட்ச் வாங்கி கட்டிக்கும். 1000 ரூபாய் பிரைஸ் விழுந்தா? 1000 ரூபாய். உங்களுக்கு ஒரு சூட், எனக்கு ஒரு காஸ்ட்லி சாரி வாங்கி கட்டிக்கும். 10,000 ரூபாய் பிரைஸ் விழுந்தா என்ன கட்டிக்குவேன்? நல்ல வைர நெக்லஸ் வாங்கி கழுத்தில் கட்டிக்கும். 1,00,000 ரூபாய் பிரைஸ் விழுந்தா நீ என்ன கட்டிக்கும்? நீங்களே டைவர்ஸ் செய்துட்டு ஒரு நல்ல பணக்கார புருஷன் ஆயிட்டு பார்த்து கல்யாணம் கட்டிக்கும். அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற நெக்லஸ் தான் நீ போட்டுக்கணும். வேண்டாங்க, அது ரொம்ப காஸ்ட்லி. நான் எங்காவது தவறி விட்டுடுவேன். இப்ப இந்த நெக்லஸ போட்டுக்கல நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ, சரி சரி, அந்த பீரோல இருக்கிற நகை பெட்டியில தான் நீங்க சொல்ற நெக்லஸ் வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வாங்க. வெரி குட். வேண்டா. அப்ப அந்த சின்ன பீரோல தானே? ஆமா. அந்த நெக்லஸ் நீ போட்டுட்டா எப்படி தெரியுமா இருப்ப? உலகத்திலேயே ஈடு இணை இல்லாத என்னுடைய சித்ரா மாதிரி இருப்பேன். நகைப்பெட்டியில ஒரு லெட்டர் இருக்கு. என்னது? எங்க அண்ணன் சம்பத் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்கிட்ட வந்து இந்த லெட்டர் கொடுத்து இதை நான் தான் படிக்கணும்னு சொன்னார். அவருடைய கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாம நான் குருடி ஆயிட்டேன். அந்த லெட்டர்ல எந்த விஷயத்தை பத்தி உங்க அண்ணன் எழுதியிருக்காருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கண் பார்வை திரும்பி வரத்தான் போகுது. அப்படி பார்வை வந்த உடனே என் கண்ணுக்கு நான் தரப்போற முதல் வேலை இந்த லெட்டர் படிக்கிறது தான். அந்த லெட்டர்ல அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் நீ எதிர்பார்க்கிற? முக்கியமோ முக்கியம் இல்லையோ, உயிருக்கு உயிரான என் கண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றுறது என் கடமை இல்லையா? சரி சரி, அந்த நெக்லஸ் போட்டு விடுங்க. என்னங்க, இந்த லெட்டரை அதுலயே பத்திரமா வச்சிடுங்க. இதை படிக்கிறதுக்காகவாவது ஆண்டவன் எனக்கு கண்ணு கொடுக்கட்டும். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்.
ஏன் பாபு ஒரு மாதிரி இருக்கு? கிரி, என்னுடைய அழிவை நானே தேடிக்கிட்டேன்டா. என்னடா சொல்ற? முன்ன உங்ககிட்ட சொல்லல, சம்பத்தை விட்டு சித்ராவுக்கு ஒரு லெட்டர் எழுத சொன்னேன்னு. ஆமா. அந்த லெட்டரை சித்ரா இன்னும் அப்படியே வச்சிருக்கா. அவளுக்கு கண் வந்தோட முதல்ல அந்த லெட்டர் தான் படிக்க போறாங்க. லெட்டர்? ஆமா, இப்ப அந்த லெட்டர் எங்கடா இருக்குது? அதோ அந்த பீரோவில் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கலான்னு இருந்தேன். இப்ப அந்த லெட்டரை பார்த்தோன்னு அந்த நம்பிக்கையே என்கிட்ட இருந்து போயிடுச்சு. கிரி, என்னுடைய சவக்குழியை நானே தோண்டுறேன். இப்ப அதை பார்த்து நானே பயப்படுறேன். யாரு? நான் தான்மா வீட்டுக்காரரு. ஓ, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். ஆமா, உங்க புருஷன் எங்கம்மா? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்ன விசேஷம்? வாடகை பணத்தை அனுப்பிச்சிட்டோமே, வந்து சேரலையா? அது இல்லம்மா, நான் இந்த வீட்டை வித்துட்டேன். இந்த வீட்டை வாங்கினவர் கூடவே வந்திருக்காரு. வணக்கங்க. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ என்னன்னைக்கு நல்லா இருக்கணும்மா. இவர் ரொம்ப நல்லவருமா. இந்த வீடு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா நான் இந்த வீட்டை விற்கிறதாக இல்லை, அவர் தான் பிடிவாதமா இந்த வீட்டை வாங்கிட்டார். அப்ப நான் வரேம்மா. நல்லது. அப்ப நான் வரேன் ஐயா. நீங்க யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்கலாமா? எப்படிம்மா சொல்றது? விதி மனுஷனை தண்டிக்குது. அந்த தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு மனுஷன் அலை. நீங்க என்ன சொல்றீங்க? அடடே, நீ என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்க, நான் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு கேட்டேன். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரம்மா. இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். வாங்கினதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஏதாவது காஃபி டீ சாப்பிடுறீங்களா? சாப்பாடு போட மாட்டியா? அதுக்கு என்ன, இருந்து சாப்பிட்டு போங்களேன். சாப்பிட்டுட்டு போயிடணுமோ? இது என்ன, எது சொன்னாலும் வம்பா இருக்க? நான் என்ன வம்புக்காரனா? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஏதோ உன்னை பார்த்த உடனே தமாஷா பேசணும் போல தோணுச்சு, பேசினேன். பிடிக்கலைன்னா போறேன். என்னங்க நீங்க, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இங்கதான். அப்படியா? எத்தனை நாளைக்கு தான் ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிடுறது? சாப்பாடு நல்லா இருக்குமா? ஏ, உங்க வீட்டுல யாருமே இல்லையா? ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப நான் தனி கட்டேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த அவுட் ஹவுஸ்லயே நான் தங்கிக்கிடுறேன். ஓ, தாராளமா தங்கலாமே. அம்மா, உன்னை பார்த்தா என் மருமக மாதிரி இருக்கு. சரி, நான் சாப்பாடு ரெடியா வைக்கிறேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வரும்போதுதான் குளிச்சேன். இனி ஒரு தடவை குளிச்சேன்னா ஜலதோஷம் பிடிச்சுக்கும். சாப்பாடு நல்லா இருக்குமா? எனக்கு அவியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் உனக்கு எப்படி? சரி, செய்து வைக்கிறேன். மைசூர் ரசம், பால் பாயாசம், அதுல எனக்கு எப்படின்னா சிம்பிள் சாப்பாடு தான் பிடிக்கும். செஞ்சு வை, நான் வர்றேன். வந்துட்டீங்களா? தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இல்லைங்க, இந்த வீட்டை ஒருத்தர் விலைக்கு வந்திருக்காரு. அதுக்காக சிரிச்சேன்? இல்ல, அவர் இங்க வந்திருந்தாரு. அவர் சிம்பிளா சொன்ன சாப்பாடு லிஸ்ட் நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. சாப்பாடு லிஸ்டா? ஆமா, அவுட் ஹவுஸ்ல தங்கலாமான்னு கேட்டாரு. சரின்னு சொன்னேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. நீ யாரையுமே சுலபமா நம்பிடுவேன். அதனால நான் மோசம் போறது இல்லையே. போக போகத்தானே தெரியும். நீங்க வேணும்னா அவரை பார்த்து பேசுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். உனக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு பிடிக்கும். என்ன பார்த்தா அவருடைய மருமக மாதிரியே இருக்கான். நல்ல வேளை, என்ன பார்த்தோன்னு தன்னுடைய மகன் மாதிரியே இருக்கேன்னு சொல்ல போறாரு. வெரி குட். சாப்பிட போலாம். ஹவுஸ் ஓனரை கூட்டிட்டு வர சொல்லி கிரி அனுப்பிச்சிருக்கேன். அவங்களும் வந்துட்டோம். எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம். அதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலுக்கு டெலிபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர்னால் அப்படித்தான் இருக்கும். ஆஸ்பத்திரியில் எத்தனை ஆள் உண்டு, எத்தனை ஆள் போய் அங்க பார்க்க வேண்டாம். புது ஆளுங்களை சேர்க்கணும், இருக்கிற ஆளுங்களை அனுப்பணும். ஓ, எந்த ஒரு கஷ்டம். நீங்களா? ஆமாப்பா. அவுட் ஹவுஸ்ல அப்பாவை பார்த்த உடனே எனக்கே ஷாக். அப்பா இங்கே பிரபாகர்
நான் என்ன செய்வேன்? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் இந்த வீட்டுக்காரன் சந்திச்சு இந்த வீட்டை விலைக்கே வாங்குது. அப்பான்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த வீட்டுல தங்க முடியாது. ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கிற முறையில அவுட் ஹவுஸ்லயாவது தங்கலாம் இல்லையா? நீங்க இங்க இருக்கிற விஷயம் சித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? சித்ராவுக்கு தான் கண் பார்வை கிடையாது. அவங்க அப்பாவுக்கு கண் பார்வை இருக்குப்பா. அவர் தான் உங்களை பார்த்திருக்காரு. பிரபாகர், அவரு கண்ணுல படாம நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறப்ப. அப்பா பிரபாகர், நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்துட்டா. உன்னை தவிர எனக்கு வேற குழந்தைகளே கிடையாது. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பிடிப்பு நீதான்டா. உனக்கு கல்யாணம் ஆகணும், நீ குடும்பத்தோட என்னோடவே இருக்கணும். அன்பான மருமகன், அருமையான பேர குழந்தைகளுக்கு மத்தியில என் வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பட்ட மரமா இருக்கு. பிரபாகர், உன் சுக துக்கத்துலதான் நான் பங்கு கொள்ள முடியல. உன்னை தூரத்துல இருந்தாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் வேண்டான்னு சொல்லிடாத. அப்பா அப்பா, என் மனசை கல்லாக்கி பாசத்தை எல்லாம் மூடி மறைச்சு அடக்கி வச்சிருக்கேன். நான் தனியா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் என்ன தெரியுமா செய்வேன்? அழுவேன்பா, அழுவேன். ஏன் அழுவேன் தெரியுமா? என் உயிருக்குயிரான தந்தைக்கு கடைசி காலத்துல என்னால ஒரு நன்மையும் இல்லையேன்னு நினைச்சு அழுவேன். உலகத்துல ஒவ்வொருத்தன் என் தந்தையினுடைய இதயத்துல குடியிருக்கேன்னு சொல்லிக்குவான். ஆனா நான் எதை சொல்லிப்பா பெருமைப்பட முடியும்? எங்க அப்பாவோட வீட்டுல குடியிருக்கேன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். பாத்துக்கலாம்ப்பா, என் நிலைமைய பாத்துக்கலாம். என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி எழுதிக்கிட்டு யாராவது சாப்பிட போறாங்க. அப்பா அப்பா எழுதுறீங்கப்பா, சாப்பிடலாம். நான் உங்க கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். கிரி, சித்ராவோட அப்பாவும் ஹேமாவும் நம்ம அப்பாவை பார்த்திருக்காங்க. அவங்க கண்ணுல படாதபடி நீ தான் பாத்துக்கணும். கவலையே படாத, உண்மையை ஒரே அமைக்க விடுவேன். ஒரு பயலுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அவரு உங்க அப்பா இல்ல, சாரு. இவன் பிரபாகர் இல்ல, பாபு. எங்க கரெக்டா சொல்லுங்க. வாங்க சார். வர்றேன் பாபு. தேவையில்ல, 2 பேரும் ஒரு தடவை சொன்னா கரெக்டா பிடிச்சுக்கிறாங்க.